கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவர். Psalm 65:2. God who hears prayer. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வேதத்திலே கர்த்தர் அநேகருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். மனாசே ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அவர் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. எசேக்கியா ராஜா ஜெபித்தார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு அவருடைய ஆயுளின் வருடங்களில் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் குருடனின் விண்ணப்பத்தை கேட்டார். குஷ்டரோகிகளின் ஜெபத்தை கேட்டார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வந்தபோது தண்ணீரை கேட்டார்கள், கர்த்தர் கொடுத்தார். உண்ண உணவு கேட்டார்கள், தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், கர்த்தர் காடையை அனுப்பி அவர்களை திருப்தி செய்தார். இன்று உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபத்திலே நாம் கேட்பவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தை கேட்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதுமாய் தங்களுடைய சரீரங்களிலே பலவீனங்களோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்ற உடைய வசனத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய், சரீரத்திலே நல்ல சுகத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி மலையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுகிற ஆண்டவரே, தலையிலிருந்து கால் வரை நீ பட்ட இரத்தம் எங்களுக்காக, காயம் எங்களுக்காக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க. சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. உடைய பரிசு ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. பூரண சுகத்தோடு நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. எல்லா பலவீனங்களுக்கும் விக்கினங்களுக்கும் வேதனைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சியுங்க. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை தந்துட்டீங்க, பலத்தை தந்துட்டீங்க, நோய்கள் நீங்கி விட்டது. நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளித்த தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.